7வது வசனம், யோசேப்பு அவர்களை 6வது வசனம், யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து மூங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்ப எந்த மக்கள் வெறுத்தார்களோ, குழிக்குள்ள போட்டாங்களோ, அடிமையா வித்தார்களோ, அதே ஆட்கள் வந்து இப்ப யோசேப்பினிடத்துல பணிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனம், அந்த சொப்பனை நிறைவேறுகிறதை பார்க்கிறான். ஆதியாகமம் 43:26வது வசனம், யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இன்னும் அதிகமா ஒரு தடவை போயிட்டு திரும்பி வர்றாங்க. 2வது தடவை வர்றப்ப வந்து அப்படி பணிந்து கொள்கிறார்கள். எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறான். இப்ப 45வது அதிகாரத்துல 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்கப்பட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கர்த்தர் வந்து ஜெயிலில் போடல, கர்த்தர் வந்து குழிக்குள்ள போடல, கர்த்தர் வந்து அடிமையா விற்கல. ஆனா இவர்கள்லாம் தீன்மை செய்தார்கள். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் வந்து என்னைய ஜீவரட்சணை செய்யும்படியா என்னைய இங்க அனுப்பி இருக்கிறார், இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து போகும்படியா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்கெல்லாம் வந்து தீமை செஞ்சாங்க. கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றி விட்டார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதிருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியமாக வைத்தார். தகப்பன்கிறப்ப வீட்டுக்கு தகப்பன் தான் சாப்பாடு, வீட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டுட்டு வரணும். அதுபோல எகிப்து தேசத்துக்கே நான் வந்து ஒரு இரட்சகரை போல, பார்வோனுக்கே வந்து நான் தான் தகப்பனை போல நான் இருந்து எல்லாரையும் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்து இப்படி வைத்தார்னு சொல்லுகிறார். கர்த்தரை ஆதாரமாக கொண்ட மனிதன் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுவான், உயர்த்தப்படுவான். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தர் அப்படியே வந்து உயர்த்தி வைக்கிறார். அப்பாவை நம்பினவங்கெல்லாம் இப்போ வந்து சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லாமல் யோசேப்பு கிட்ட வந்துட்டாங்க. அதே 45ல் அதை வாசிட்டோம். 50வது அதிகாரம் 19, 20, 21. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். அப்போ யோசேப்போடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், மனுஷனை நம்பினா நமக்கு வந்து வெட்கமும் ஏமாற்றமும் தான் வரும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். நீதிமொழிகள் 29, 25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், அவனை ராஜாவாக மாற்றி உயர்த்தி வைத்தார். அவன் சந்தித்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு வெற்றி கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், கர்த்தர் கூட இருந்து அந்த சொன்ன அந்த தரிசனம் சொப்பனம் அப்படியே நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நிறைவேறும். இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் ஜெயிலிருந்து ஒரு நிருபம் லெட்டர் எழுதினார். அதான்
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அதில் 4வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இவர் ஜெயிலில் இருக்கிற பொழுது இவருக்கென்று அவர்கள் ஒரு சில உதவி செய்தார்கள். 10வது வசனம் பாருங்க, 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டு இருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைத்தலினாலே இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரை, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்போ ஊழியத்துக்கென்று அவர்கள் பவுலுக்கு கொடுத்ததுனால அவர், நான் அங்கே தெசலோனிக்கை பட்டணத்தில் இருக்கிறப்ப கொடுத்தீங்க, இப்போ ஜெயிலில் இருக்கிறப்ப என்னை விசாரிச்சிங்க, எனக்கு உதவி செய்கிறீங்க, மறந்துடாதீங்க, மாதம் மாதம் கரெக்டாக எனக்கு பணம் அனுப்பிடுங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை. இவர் கர்த்தரை ஆதாரமாக கொண்டு இருக்கிறார். வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே மேல்னு சொல்லி